அஃபினி அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மார்னிங் ஆகிடுச்சு. இட்லியும் சாம்பாரும் நல்லி குழம்புன்னு வச்சுருந்தாங்க. அது சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பா காது குத்துறதுக்காக அச்சு வச்சுட்டு இருந்தாங்க. அது வச்சு முடிச்சுட்டு ஃபயாஸ் அவங்க மடியில் தான் வச்சு காது குத்துனாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக காது குத்தி முடிச்சிட்டாங்க. மாஷால்லா பாப்பா ரொம்பவே அழகாக இருந்தாங்க. காது குத்தியாச்சு. எனக்கே ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி வர மாதிரி ஆகிடுச்சு. இவங்க மடியில் வச்சுட்டா அன்எக்ஸ்பெக்டு. எனக்கு இப்படி பயமாக இருந்துச்சு ஒரு பக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது. காது குத்துனது இன்னும் அழகாகிடுச்சு. ஏஞ்சல் கைஸ். மதியானமாக நாங்கள் சும்மா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு ஃபோன் பண்ணிட்டு இருந்தோம். ரோஸ் மில்க் குடிக்கிறோம். இந்த ஊரில் வந்து ரோஸ் மில்க் வந்து ஐஸ்கிரீம் போட்டு தராங்க. இவங்க ஒருத்தவங்க பேசும்போது எடுப்பாங்க. இந்த ஊரில் வந்து ஐஸ்கிரீம் ரோஸ் மில்கில் வந்து ஐஸ்கிரீம் போட்டு தராங்க. சேலமில் அப்படி தரமாட்டாங்க, இங்கே தராங்க. ஆமாம், இப்போ சேலத்துக்கு போய் இந்த கடை ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாங்க. கைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்ல என்ன அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா காது குத்தியாச்சு. இப்போ வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம். அது வந்து நாங்கள் விளாகில் வந்து முடிஞ்ச தூரம் எடுக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு கூச்சமாக இருக்குது கைஸ். ஆமாம் கைஸ். சரி அஃபி, நீ போய் பிரியாணி சமைக்கிறியா? பொய்யா பேசுகிறா. இவ சமைக்கவே இல்லை கைஸ், பொய்யா பேசுகிறா. அப்புறமேட்டு மத்தியானமாக பிரியாணி தான் செஞ்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரியாணி. அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து சில்லி, அப்புறமேட்டு வந்து மீனெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. நானும் ஃபயாஸ் எல்லாருமே சேர்ந்து நல்லா சாப்பிட்டு முடித்தோம். அப்படி பேசிக்கிட்டே ஜாலியாக சாப்பிட்டு முடித்தோம். ரொம்ப நாள் ஆச்சு எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியாக சாப்பிட்டது ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு சந்தோஷமாக. நான் வந்து என் அக்கா ஊருக்கு வந்து ரொம்ப மாதம் கழிச்சு, ஒரு 4 மாதம் பக்கம் கழிச்சு நான் போயிருந்தேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இவங்க தான் எங்களோட ஆசிக் பைஜான். அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க தெரியாது, இந்த படம் தான் போட்டிருந்தாங்க. இந்த படம் பேர் எனக்கு மறந்துருச்சு. அப்புறமேட்டு ஈவினிங்கு அஸ்லின் பாப்பா வந்து தூங்கி இருந்துச்சா, சரி அவளை கொஞ்சம் நேரம் விளையாட்டு காட்டலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே தான் நின்று விளையாடிட்டு இருந்தோம். அவங்க சின்ன பசங்க விளையாடுறதை பார்த்து அவள் சிரிச்சிட்டு ஜாலியாக இருந்தாள். அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபயாஸ் அவங்களும் அஸ்லினும் பாப்பாவை அங்கே இருக்கிற பாப்பாங்களெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்கள் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் நைட்டு டின்னருக்கு வெளில போகிறோம். என்ன? ஆமாம் கைஸ், ஃபேமிலியாக எல்லாரும் நாங்கள் என்னென்ன சாப்பிட்றோம், என்னென்ன பண்ணணும்னு சொல்லி இதில் பார்க்கலாம். ஆமாம் கைஸ், வாங்க பார்க்கலாம். முதல்ல டே 1 vlog உங்களுக்கு வரணும் கைஸ். நாங்கள் எடுத்துகிட்டே இருக்கிறோம். எது எப்படி எடிட் பண்ண போகிறோன்னு தெரியல. இந்த இல்லை, நான் வந்து மதியானம் வரையும் ஒரு பாட்டும், இதிலேருந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுலாம் ஒரு பாட்டும் எடிட் பண்ண போகிறேன். ரெண்டு வீடியோ. அஃபினி சைக்கிள் ஓட்டுவியாடி? ஈவினிங்காக காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்க இந்த ரெஸ்டாரண்ட் யாருக்கெல்லாம் தெரியும், யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அமைதியாக சைலண்ட்டாக இருந்துச்சு ப்ளேஸு. உட்காந்து சாப்பிட்ற இடம்லாம் ரொம்ப அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி நீட்டாக இருந்துச்சு. அங்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் ஃபயாஸ் அவங்களும் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வீடு எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறமேட்டு நாங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்டது வந்து இந்த பிளேஸ் தான். இந்த பிளேஸ் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்புறமேட்டு அங்கே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம்லாம் வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க யாருக்கெல்லாம் இப்படி ஃபேமிலியாக வெளியே போய் சாப்பிட்டா யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அப்புறமே நானும் ஃபேஸும் செல்ஃபி வீடியோ எடுத்துருந்தேன். அவங்க அப்புறமே நாங்கள் போய் அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னென்ன வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க ரேட்டு ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப அதிகமாகவும் இல்லை. இந்த ட்ரீட் வந்து எங்கள் பைஜான் தான் ட்ரீட் வச்சாங்க, பாப்பா காது குத்துனாங்கன்னு சொல்லி. நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா, எனக்கு தெரிஞ்சவரையும் பேர் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் பேர் மறந்துடுச்சு. நான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறமேட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக 2 குழம்பு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறமேட்டு முட்டை ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறமேட்டு நான் வந்து நான் சாப்பிட மாட்டாங்களக்கா, அதனால் எனக்கு நூடுல்ஸ் வாங்கியிருந்தாங்க. எங்கள் பைஜான் இவங்க யாரெல்லாம் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். உங்களுக்கு அதோட வீடியோ கிளிப்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறமே ஃபஸ்ட்டு க்ரில்லும் லெக் பீஸும் வந்துடுச்சு. அதனால் நாங்கள் அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம்.
மீதியெல்லாம் வரது வரையும் நாங்கள் அது வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளவே எல்லாமே வந்துடுச்சு, எல்லா ஐட்டமும். இதோட பேரும் மறந்துடுச்சு, எனக்கு எல்லா பேரும் மறந்துடுச்சு. கிரேவி அதுதான். உங்களுக்கு யாருக்காச்சும் இதோட பேர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். முட்டை பொரியல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. முட்டை பொடி மாதம் என்னமோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமேட்டு எனக்காக நூடுல்ஸ் வந்துடுச்சு. அப்புறமேட்டு நானுக்காக வந்து இந்த கிரேவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமேட்டு நானும் அப்புறமேட்டு வந்து எங்கள் பைஜனும் எங்கள் அக்காவுக்கு காமிச்சிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். அப்புறமேட்டு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிட்டு அங்கே இருந்தோம். நூடுல்ஸ் வந்து போடவே முடியல ஸ்பூன் தான், அதனால் நான் கையிலே எடுத்து போகலான்னு சொல்லி கையிலே எடுத்து போட ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறமேட்டு மறுபடியும் ஸ்பூன்லேயே போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறமேட்டு ஃபயாஸ் அவங்க சாப்பிட்றது என்னால் வீடியோவே எடுக்க முடியல. அவங்க பக்கத்துலேயே இருந்தாங்களா, ஒரு ஷேப்பில் எடுக்கவே முடியல. ஒரு வழியாக எல்லாருமே சாப்பிட்டு ஜாலியாக அங்கேருந்து கிளம்பிட்டோம். கைஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். நாங்கள் வந்து ஊருக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி அப்படியே இதில் கண்டினியூ பண்ணலாம், வாங்க பார்க்கலாம். ஆமாம் கைஸ், ஆஃபிக்கு பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாம் சாப்பிட்றாங்க. ஆமாம், அது வந்து வாங்கணும். ஆமாம் கைஸ், பார்த்தீங்கன்னா எனக்கு மறுபடியும் சளி பிடிச்சிருச்சுங்க. அதுவும் இந்த தடவை முரட்டு சளியாக பிடிச்சிருக்குது. ஆஃபி என்ன வாங்கி கொடுத்தான்னு தெரில. என்ன ஆஃபி பண்ணேன்? பாதாம் முந்திரி பிஸ்தா, அப்புறம் வேறு என்ன வாங்கினேன்? வால்நட், அப்புறம் வேறு எதோ வாங்கினா கைஸ். வேற என் உயிர் தான் வாங்கினா. இதெல்லாம் சேர்த்து 400 ரூபா. ஓ நோ. நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் இன்னொன்று என்னமோ பார்த்து வச்சுருக்கோம். அது என்னமோ 22 ப்ரோட்டீன் என்னமோ அப்படிதான் இருந்துச்சு. அது வாங்கி பாலில் போட்டு சாப்பிடணுமா? அது நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியுதா, பின்னாடி ஒருத்தர் இருக்காருட்டு. ஆஃபீஸ் ஜாலியாக சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறேன். சளியை பிடிச்சி இந்த ஒரு நாக்கு அடைச்சிருச்சு கைஸ். எப்படி பிடிச்சிச்சின்னு தெரில. அதோ எனக்கு தெரிஞ்ச இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. देख देख हाँ வாங்க வந்தோம். என்ன பேர் சொல்லு. ஓ இட்லா ரெக்கார்டு. பார்த்துக்க. ஆமாம் கைஸ், இட்லி வாங்க வந்தோம். இட்லி வாங்கிட்டு இங்கே கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நல்லா மாத்திரை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு குக்வித் கோமாளி சண்டே நாங்கள் பார்க்கல. அதை பார்த்துட்டு தூங்க வேண்டியது தான். ஆமாம் கைஸ், பார்ட் 2 கைஸ். நிறைய அஸ்ஸலாமு அலைக்கும் गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்க சேனல் நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க ஷேர் பட்டன் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன் வரும். ஆமா வரும் गाइस. இப்போ பாத்தீங்கன்னா ரஸானான்னு ஒருத்தவங்க, ஆமா ரஸானா ஒருத்தவங்க நாங்கள் பார்ட் 1லேயே அவங்க பேர் சொல்லுன்னு ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க. ஸோ எங்களால் அப்போ பார்ட் 1ல நாங்கள் ட்ரெயினில் போயிட்டு இருந்தாலும் எங்களை பேசவே இல்லைன்னா ஆமாம் சாரி. அதனால உங்களுக்கு ஹாய் ரஸானா. ஹாய் ரஸானா. அப்புறம் அவங்களும் பேர் சொல்லியிருந்தாங்க. அது வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க பேர் சொல்கிறோம். என்ன பேர்? ஹாய் சொல்ல சொன்னாங்க. போலு நாம் தெரியாது. ஆமாம் நிறைய பேர் இல்லை. நாங்கள் பார்த்தீங்கன்னா இது கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் காஞ்சிபுரம் விளாக் எடுத்து ஒரு வாரம் ஆச்சு. அந்த விளாகில் கூட நாங்கள் பேசலை. ஏன்னா அந்த விளாக் டப்பு டப்புன்னு நாங்கள் முடிச்சிட்டோம். அதனால் இப்போது அந்த வீடியோவில் எப்படியாவது நம்ம சொல்லிட்டோம், இந்த பார்ட் 2ல உங்கள் பேர் வரும்னு சொல்லிட்டோம். அதனால் நாங்கள் சொல்லணும்னு சொல்லி இப்போ வந்து தனியாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அப்புறமேட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மணி உண்மையாலும் மணி பார்த்தீங்கன்னா 8:30. இன்னும் அரை மணி நேரத்தில் நான் வேலைக்கு போகணும். அது பார்த்தீங்களா தூக்கம் மூஞ்சி. தூங்கி சமைச்சு முடிச்சோம். சரி கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ நெக்ஸ்ட் வந்து நாங்க வந்து இது ஷாப்பிங் போறோம். ஷாப்பிங் வீடியோ போட போறோம். எங்க மேரேஜோட ஷாப்பிங் ஆனிவர்சரிக்கு துணி எடுக்க போவோம். அந்த ஷாப்பிங் வீடியோ போடுவோம். ஆமா அந்த ஷாப்பிங் வீடியோ போடுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது என்னடா பாண்டிச்சேரி போலான்னு இருக்கோம். பாண்டிச்சேரி போவோம். வர மண்டே இல்லாம நெக்ஸ்ட் மண்டே நாங்க பாண்டிச்சேரிக்கு போறோம். ஆமா போறோம். அதோட வீடியோ உங்களுக்கு கண்டினியூவா வரும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை. ஹாய் ரஸானா.